உடனே ஃபிலிம் டுடே நேயர்கள் லட்சுமணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சைரன் 108ங்கிற ஒரு படம். சைரன் படத்தில் வந்து ஹீரோ வந்து நம்ம ஜெயம் ரவி நடிச்சிருக்கிறார். ஆண்டனி பாக்யராஜ் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்க படம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்துடைய கதை என்ன? ஸோ கதைன்னு பார்க்க போகும்போது ஒரு 14 ஆண்டுகள் சிறையில் இருக்கிற ஜெயம் ரவி மகளை பார்க்கணும் அப்படின்னு பரோல் வந்து வராருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஏன் எதுக்குன்னு தெரியாமல் ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து ஒருத்தன் வந்து கத்தியால் வந்து ஒருத்தன் சரன்னு குத்துனான். அதோடைய காட்சி முடியும் போது இவர் பரோலில் இருந்து அந்த 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் மகளை பார்க்கணும் அப்படின்னு வராருங்க. வரும்போது மகள் வந்து ரொம்ப பிடிவாதமாகவும் மகளுக்கு வந்து அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஷேடோடு இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போகிற அந்த பொண்ணு ஸோ பாசத்துக்கு இயங்குகிற தந்தையாக வந்து நிற்கிறாரு. ஸோ இதற்கு நடுவில் அடுத்த விஷயங்கள் வந்து மர்டர்ஸ் நடந்துகிட்டே வருதுங்க. யார் பண்ணுறா அந்த மர்டர், ஏன் பண்ணுறாங்க? ஸோ இதை தான் வந்து படத்துடைய கான்செப்டாக போகிறது. ஸோ இது அப்புறம் பின்னாளில் வந்து அது ஏன் நடக்குதுங்கிறத பண்ணும்போது படம் எண்டாகுது. ஸோ இப்படி தான் படமே. ஸோ படத்தில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கதைன்னு பார்க்கும்போது ஒரு அதில் பழசான கதை தான். இதில் வந்து எந்த மாற்றம், பட் என்றைக்குமே ஜெயிக்கிற ஒரு ஃபார்முலா கதை தான். ஸோ இது வந்து எவர்கிரீன் ஒரு வெற்றிக்கான ஒரு ஃபார்முலா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜெயம் ரவி நடித்த நிறைய படங்கள் ஸோ எல்லாமே கொஞ்சம் சரியாக போகாமல் நிறைய வந்து ஒரு கிராஃப் வந்து ரொம்ப ஒரு டவுன்ஃபாலில் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இப்போ ஜெயம் ரவி இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்குது அப்படி பார்த்தோம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாலிடாக ஒரு வயதானவரை போல் வராரு. ஸோ வந்தோடனே வரவேற்கும் அம்மா, இந்த பக்கம் வந்து பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அப்பா கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக போய் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம யோகி பாபு, ஸோ யோகி பாபுவோட ஜெயம் ரவி வந்து இன்ட்ராக்ட் ஆகிற சீன்ஸு. ஸோ அவர் வந்து பரோலில் வந்திருக்கனால டெய்லி வந்து ஸ்டேஷன் போய் கையெழுத்து போகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா காமெடியாக இந்த வாட்டி வந்து யோகி பாபு வந்து கதையோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு காமெடி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருங்க. இதுக்கு நடுவில் நம்ம வந்து கதையில் வந்து அந்த வேகம், ஸோ அந்த வேகம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ வருதுன்னா அந்த ஒரு மர்டருங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும்போது யார் பண்ணியிருக்கும் போது அதை வந்து டேரக்ட் வந்து கையாண்ட விதம் வந்து ரொம்ப சூப்பருங்க. ஸோ அதில் வந்து நடுவில் வேறு கோணத்தில் போய் கடைசியில் யார் பண்ணியிருக்கார் அப்படின்னும் போது நம்ம ஜெயம் ரவி தான் பண்ணியிருக்காருன்றது தெரிய வரும்போது இவர் ஏன் பண்ணுறார் அப்படின்னும் போது கதை வந்து இன்னும் சூடு பிடிக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா கதை தான், பட் இந்த சொன்ன விதத்தில் ரொம்ப சூப்பருங்க. ஸோ அதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா கதை சொல்லும்போதே வந்து ப்ரெசென்ட்டில் போகும்போதே பாஸ்ட்டுக்கு போயிட்டு வரும் அந்த காட்சிகள்லாம். அப்படியே முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து போகிறதுலாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்து குழப்பம் இல்லாமல் சொன்னது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து ஒரு போலீஸ் கேரக்டர். ஸோ யார் கொலை பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷன் ஜானரில் வந்து கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்களும் நல்லா ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக நடிச்சிருக்காங்க. பட் நம்ம அவங்கள பார்த்தா ரஃப் அண்ட் டஃப்பாக பார்க்க தோணலை, அது ஒரு விஷயம்னு வச்சுக்குவேன். பட் இருந்தாலும் படத்தில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியில் எண்டிங்கில் வந்து நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவர் திருப்பி வந்து ஜெயிலுக்கே போகிறார். அந்த பரோலில் வந்திருக்க சில நாட்கள் இருந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது என்னென்ன பண்ணாருன்றது தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அனுபமா, ஸோ அனுபமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலையாள ஆர்டிஸ்ட்டு, நம்ம தனுஷ் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் இதில் பார்க்கும்போது ஜெயம் ரவியோட மனைவியாக வந்திருக்காங்க அனுபமா. ஸோ அனுபமாவும் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாகவும் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த மாற்றம் இல்லை. ஸோ இதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்க விஷயம்னா பழிவாங்கிற கதைனாலும் ஸோ அடுத்தடுத்த காட்சிகள் அமைப்பில் வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எந்த வித மாற்றம் இல்லை. பட் இதில் வந்து டெம்ப்ளேட் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ இது ஒரு பழிவாங்கிற கதை, கட்சியில் வந்து ஹீரோ தான் ஜெயிப்பாங்க எல்லாம் தெரிஞ்சாலும் அது கொண்டு போன விதத்தில் வந்து ஆண்டனி பாக்யராஜ் ரொம்ப சூப்பராக பண்ணார். லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரும்போது நமக்கே தெரியும் இது ஆஸ் யூஷுவல் கிளைமேக்ஸ், அந்த ஒரு இடம் மட்டும் இன்னும் கூட நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணங்கள் தான் வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸில் கீர்த்தி சுரேஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவி ரொம்ப நல்லா சட்டிலாக அழகாக பண்ணியிருக்கார். ஸோ எங்கேயுமே ஓவர் ஆக்டிங் இல்லாமல், ஆக்டிங்கே வராதுன்றீங்களா? இல்லை ஆக்டிங் வருது, பட் ஓவர் ஆக்டிங் இல்லை. ஸோ ஓரளவுக்கு செட்டிலாக பண்ணியிருக்க விஷயங்கள். அனுப்பமாவும் அவரும் வந்து அந்த ஒரு சில காதல் காட்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் ஆம்புலன்ஸ் டிரைவராக வராரு. ஸோ அது ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் வந்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக வர்றது, அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனைகள், ஸோ அதுலேருந்து இவங்க வந்து எப்படி வில்லன் கேங்கில் போய் இவர் சிக்கிறாங்கிற விஷயங்களும் ரொம்ப சூப்பராக கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ ஜோடிக்கப்பட்ட ஒரு கொலை கேஸில் மாற்ற ஜெயம் ரவி அதே ஃபார்முலா வச்சு அவங்கள பழி தீர்க்கிறது தான் இந்த படத்துடைய கதையே. ஸோ இதில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கா? ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படம், சத்யராஜும் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிச்சிருக்க ஒரு படம். ஸோ
வில்லனால் பாதிக்கப்பட்ட 2 பேர் ஒன்று சேர்ந்து அந்த 3 வில்லன்களும் எப்படி தீர்த்து கட்டினாங்க அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு. இன்னொரு படமும் சொல்கிறேன், ஒரு கைதியின் டைரி. ஸோ ஒரு கைதியின் டைரி வந்து அப்படியே இந்த டெம்ப்ளேட்டில் வந்த படம் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து சீழரிப்பாங்க மனைவியை. ஸோ அதனால் பொங்கி அப்பா வந்து ஒவ்வொருத்தராக பழி வாங்குவார். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். பையன் வந்து போலீஸ் ஆகி இன்வெஸ்டிகேஷன் அதே கொலை கேஸ்க்கு வந்து அப்பாவை பிடிக்கணும்னு சொல்லி துடிப்பார். இதில் வந்து அந்த போலீஸ் கேரக்டர் வர்றது தான் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷோட கேரக்டர். ஸோ அந்த மாதிரி வந்து பழைய படத்தோட தழுவல்னாலும் படம் வந்து நல்லா இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து படம் பார்த்து. ஸோ நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக அப்படியே ஹாப்பியாக பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற நம்ம ஜெயம் ரவி படங்களை எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல படம் தான். அது வந்து எனக்கு ஒரு கைதியின் டைரியில் மறக்க முடியாத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. ஏன்னா ஒரு கைதியின் டைரி மாதிரி ஒரு டஃப்பான ஸ்க்ரீன் ப்ளே வந்து பாக்யராஜ் தான் பண்ணியிருப்பார், பாரதி ராஜா டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதே டெம்ப்ளேட்டில் வந்திருக்க படம் தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கைதியின் டைரியே நம்ம மறந்து போச்சு இல்லையா? இது பார்க்கும்போது அந்த கைதியின் டைரியோட ரிசம்பிளன்ஸ்லாம் நிறைய இருக்கும். கடைசியில் எண்டிங்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கைதியின் டைரி வந்து வேறு லெவல். அது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ரி ராஸ் தான் அமிதாப் பண்ணியிருப்பார், அது பாக்யராஜ் சாரே டைரக்ட் பண்ணியிருப்பார். அது வேறு லெவலில் பண்ணியிருக்க ஒரு படம். ஸோ அதுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இதுவும் அது லெவலில் வந்து ஒரு 70% வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கைதியின் டைரி டச் பண்ணிட்டு தான் சொல்லணும். ஸோ நல்லா ஜாலியாக பார்க்கலாம். பாடல்கள் ஜிவி பிரகாஷ் வந்து பட்டை கலைப்பாடி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய படங்கள் வருது, பாடல்கள் வந்து கேட்கவே முடியாது. இதில் வந்து ரொம்ப நல்ல ஒரு மெலோடி, நல்ல பாடல்கள் அமைஞ்சிருக்கு. ரீரெக்கார்டிங் எல்லாமே சூப்பராக இருங்க. ஸோ நல்ல படம். மாமியாருக்காக நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கிறார் ஜெயம் ரவி தான் சொல்லணும். ஸோ மாமியார் தான் ப்ரொடியூசர். அவர் நடிக்கிற எல்லா படமும் வந்து மாமியார் தான் ப்ரொடியூசர். பரவாயில்ல, அம்மா அப்பாவுக்கு செய்யலைனாலும் மாமியாருக்கு செய்கிறது வந்து புண்ணியம்னு நினைக்கிறேன். பண்ணட்டும். ஸோ மற்றபடி வந்து நல்ல ஒரு படம் தான். எல்லோருமே தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி. நன்றி, வணக்கம்.